அங்கே தெருக்கோடியில் இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடுங்கள். இதோ இப்போ கட்சியின் பொதுச் செயலாளர் திருமிகு கண்ணதாசன் அவர்கள் இருக்கிறார். இங்கே கோவிந்தராஜன் அவர்கள் இருக்கிறார். தந்தி டிவியில் வந்திருக்கக்கூடிய ஒரு காணொளி, பொதுச் செயலாளர் ஒரே நாளில் ஆபீஸ் பாய் என்று சொல்வது அயோக்கியத்தனம், ஈகோ கிடையாது. தமிழ்நாடு தமிழர்கள் சட்டையில் பேர் போட்டு வந்தது கண்டிச்சனா, ஏன் கண்டிக்கணும்? இது இப்போ இந்த பேர் தான் பிரச்சனையா? இப்போ இல்லை, உண்மையில் இது ஒரு முதல் பிரச்சனை. வெற்றுப்பட்டியில் ஒரு கையெழுத்தும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கையெழுத்துமாக இவர் இதிலேயே ஃபோர்ஜரி வேலை செஞ்சிருக்காரு. 110 பேருடைய கையெழுத்து இவராகவே போட்டிருக்காங்க. சுய நினைவு இல்லாத ஒரு நபர் சுயமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டார். மனுஷனிகள் சுயமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டார். ஏதோ ஒரு மூலையில் எங்கோ இருந்து வரக்கூடிய அசிரீரி போல அந்த குரல் என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படுவாங்க. ஆஃபீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஆஃபீஸோடைய சிசிடிவி கேமரா இருக்குது. உடனடியாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் மன்சூர் அலிகான் பொதுத்தளத்தில் வெளியிடுங்க. பணப்புழக்கம் உள்ள ஒரு நபர் தாங்க. அவருக்கு என்ன, சென்னையின் வீதிகள் தோறும் அவருக்கு வீடு இருக்குது. சென்னையில் அவருக்கு எல்லா பகுதியிலும் கட்டடங்கள் வச்சுருக்காரு, வாடகைக்கு விட்டுருக்காரு. பணப்புழக்கம் உள்ள நபர். தமிழ்நாடு முழுக்க சுவர் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆளே இல்லைனாலும் வேலூர்லேயும் பெரம்பலூர்லேயும் உறுதியாக அவர் போட்டியிடுவார். வேட்புமனு தாக்கல் பண்ணுவார். எழுதி வச்சுக்கோங்க. இவர்கள் இருவரையிடமும் பணம் பறிக்கக்கூடிய வேலைகளை அவர் கண்டிப்பாக ஈடுபடுறாரு. அதாவது என்கிட்ட சொன்னது அடிப்படையில் சொல்கிறேன், வெளிப்படையாக அவர் பேசுனது உங்கள்கிட்ட தான் சொன்னார். ஆமாம், அதை தான் சொன்னார். இப்போ வந்து மன்சூர் அலிகான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டார். பொது மன்னிப்பு என்கிட்டன்னு கிடையாது, கட்சியை ஒப்படைப்பீங்க. நெவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜெஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் எனக்கு எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு தெரியல. காரணம் ஏகப்பட்ட குளறுபடிகள். பட் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தன்னை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கண்ணதாசன் அவர்களை தான் நம்ம வந்து இன்னைக்கு நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தோழர். எனக்கு அறிமுகப்படுத்தும் போதே எனக்கு பயங்கர குழப்பங்கள். ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னா, உங்களை பற்றி நீங்கள் வந்து உங்களுடைய தலைவரை பற்றி விமர்சனங்கள் வந்து வச்சிங்க, சில செய்திகள்லாம் வந்துச்சு. ஸோ இதனால் நம்ம எதிர்த்தரப்புலேருந்து நம்ம நேர்காணல் எடுக்கும் பொழுது, கண்ணதாசன் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் பாய், அவர் இங்கே குழப்படி பண்ணிட்டாரு, அவருக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லியிருந்தார். நாமளும் சில கேள்விகள் நேரடியாக மக்கள் தரப்புலேருந்து எப்படி கேட்டிருக்கணுமோ அதே மாதிரி தான் நம்மளும் கேட்டோம். இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், என்ன குழப்பம்? ஏன்னா கட்சி ஆரம்பித்து ஒரு 2 மாதம் கூட ஆகலை, தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம். கட்சி தலைவரையே நீக்கிறீங்க, நீங்கள் பொதுச் செயலாளர்னு சொல்கிறீங்க. என்ன குழப்பம்? இப்போ நீங்கள் என்ன போஸ்ட் இருக்கீங்க? உண்மையிலே கட்சி உங்கள் கையில் இருக்குதா, மன்சூர் அலிகான் கையில் இருக்குதா? இல்லை, ஒரு கட்சியோடைய அதிகாரம் என்பது கட்சியோட உறுப்பினர்கள் தான். எல்லா தேர்தல் ஆணையத்திலும் வெறும் மன்சூர் அலிகானுடைய ஓட்டர் ஐடி மட்டும் கொண்டு போய் கட்சியை பதிவு பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு 100 பேர், குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்களை கொண்ட ஒரு படிவம் வேணும். அந்த அடிப்படையிலும் தெளிவாகவே சொல்லுவோம், அத்தனை உறுப்பினர்களும் எங்களுடைய உறுப்பினர்கள். அவருக்கு அதில் இருக்க யார் பேரையுமே தெரியாது. ரெண்டாவது விஷயம், கட்சியில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 13ஆம் தேதி இரவு கடைசியாக என்கிட்ட மன்சூர் அலிகான் பேசினது. சரி, அந்த 13ஆம் தேதி இரவு பேசும்போது மன்சூர் அலிகானால் சொல்லப்பட்டது தான், இனிய நாள் கட்சியை நடத்த முடியாது, எனக்கு வயதாகிடுச்சு, என்னை நம்பி நிர்வாகிகள் உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்காதீங்க, அவரே பேசுனது. அதுக்கு பிறகு நான் வாட்ஸ்அப்பில் அவருக்கு ஒரு மெசேஜ் வந்து, நான் ரொம்ப மன உளைச்சலில் போடுறேன், நாங்கள் எல்லாருமே இந்திய ஜனநாயக புலிகளாக அடையாளப்பட்டிருக்கோம், மீண்டும் ஒரு கட்சி நம்ம மாறுறதுன்றது என்னை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஒரு பெரிய பின்னடைவை உருவாக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து இந்த தேர்தலை வந்து ஏதாவது ஒரு கூட்டணியில் எதிர்கொள்வோம், அதுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு நீங்கள் வரலனாலும் கட்சியை நாங்கள் நடத்துகிறோம், கூட்டங்களில் மட்டும் வந்து நீங்கள் தலையாட்டி போகணும்னு சொல்லும்போது அவர் போடுறாரு, நல்ல விஷயம் நீங்கள் செய்யுங்க, ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லி அவர் வாய்ஸ் போட்டிருக்காரு. உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அவர் வாய்ஸாக போட்டது இருக்குது. அதே போல் தனிப்பட்ட என்னுடைய ஃபோன் உரையாடலில் பேசுனதுலாம் வந்து அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படி சொன்ன மன்சூர் அலிகான் இன்றைக்கி வந்து என்னை ஆஃபீஸ் பாய்ன்னு சொல்கிறாரு. சரி, நான் ஆஃபீஸ் பாய்ன்னு வச்சுக்கோங்க. கட்சி ஆரம்பித்து முதல் பொதுக்கூட்டம் தொடங்கி கடந்த இந்த அறிக்கை வெளியாடுற 16ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டிருக்காரு காலையில். அது வரையிலான அத்தனை அறிக்கைகளிலும் பொதுச் செயலாளர் என்கிற இடத்துல யாருடைய பேர் இடம்பெற்றதுன்றது ஊடக நண்பர்கள் நல்லா தெரியும். முதல் பொதுக்கூட்டம் பல்லாவரம் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், கீழக்கரை பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அதிமுகவுடனுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், அவர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பாக இருக்கட்டும், எல்லா விதமான செய்திகளும் முழுக்க பொதுச் செயலாளராகி என்னுடைய பேரின் அடிப்படையில் பெரும்பாலானது வந்திருக்கு. இப்போ திடீர்னு ஆஃபீஸ் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த மார்ச் 8ஆம் தேதி நாங்கள் முதல் முறையாக வேலூரில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் ஈடுபடும் போது, தந்தி தொலைக்காட்சி வந்து அங்கே செய்தி சேகரிப்புக்காக ஈடுபடும் போது
அதில் அவர் ஒரு நேர்காணலை அதான் ஊடகங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து வாரிசு அரசியல் குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது அவர் அந்த வார்த்தையில் சொல்கிறாரு, எல்லாரையும் நீக்கிட்டு நம்ம இருக்கக்கூடிய புதிய ஆட்களை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் அவர் தெளிவாக சொல்கிறாரு. என்னுடைய பொதுச் செயலாளர் கண்ணதாசன் இருக்கார், அங்கே தெருக்கோடியில் இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடுங்கள். இதோ இப்போ கட்சியின் பொதுச் செயலாளர் திருமிகு கண்ணதாசன் அவர்கள் நிற்கிறார், இங்கே கோவிந்தராஜன் அவர்கள் நிற்கிறார். தந்தி டிவியில் வந்திருக்கக்கூடிய ஒரு காணொளி, அதாவது கடந்த மார்ச் 8 9 நாளைக்கு முன்னாடி, கடந்த மார்ச் 8 நாங்கள் எல்லாரும் ஆமாம் இப்படி எல்லாவற்றிலும் அதிமுகவுடைய தேர்தல் பேச்சுவார்த்தைக்கு வந்து பொருளாளர் தரப்பில் இருந்து தான் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது. அதிமுக எடப்பாடி அவர்களிடம் அனுமதி கேட்டு நேரம் கேட்டு கொடுக்கப்பட்ட கடிதம் உட்பட இப்படி எல்லாவற்றிலும் அவர்கள் தரப்பில் தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி குழப்படி அவங்க தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. கட்சி ஒரு சீரான நடைமுறைக்குள்ளே இருந்த கட்சியை சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை இந்த ஷஃபீர் அகமதுக்கு கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவர் பாடி அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவராகத்தான் இவரோடு நெருங்கி வராரு. முதல் பல்லாவரம் பொதுக்கூட்டத்தில் பின்னணியில் அந்த மேடைக்கு பின்னணியில் வைக்கப்பட்ட 20க்கு 10 பதாகையில் மேலே வந்து ஷஃபீர் அகமதுடைய பெயர் வந்து அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் பாடி அப்படின்னு மட்டும்தான். சமூக ஆர்வலர் ஷஃபீர் அகமது தான். இவருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் முதல்ல இல்லை. அது முதல்ல. ரெண்டாவது செல்லப்பாண்டியன் ஒரு பேரை குறிப்பிட்டிருக்காரு. இந்த செல்லப்பாண்டியன் இன்று 18ஆம் தேதி கூட அவருடைய ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. மைதானங்களில் மது விற்பனைக்கு ஆணை பிறப்பித்து விவரம் தெரியுமா தெரியாதா, தேர்தல் நேரத்தில் தெரியாமல் நடக்குதாவுக்கு ஸ்பெல்லிங். ஆமா, அவருடைய தமிழினம் ஒருபோதும் மன்னிக்காது. இப்ப என்ன சொல்ல வர்றாரு எனக்கு உண்மையிலே புரியல. அவர் வந்து இந்த விளையாட்டு மைதானங்கள்ல மதுபானத்துக்கு அனுமதி கொடுத்ததுக்கு எதிராக இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இவர் வந்து மது குடிப்போர் சங்கம், மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். மது குடிக்கலாம், அதை விழிப்பா குடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதி. அப்படி அவருடைய பிரச்சனை, அது நமக்கு தேவையில்லை. சரி, இவருக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல அவர் தான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டதா ஆடியோ கால்? இது என்ன, அவர் என்ன எல்லா கட்சிக்கும் புரோக்கர் வேலை செய்யறாரா? ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எனக்கு நண்பர், ஒரு நண்பராக எனக்கு செல்லப்பாண்டியன்னு தெரியும். அவருக்கு முன்னாடி செங்கோடின்னு ஒரு தோழரை தெரியும். அவங்க தான் செல்லப்பாண்டியன்னு எனக்கு அறிமுகப்படுத்துகிற இவர் ஒரு உணர்வாளர். நான் நீண்ட காலமாக தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறவங்க. நான் தமிழரசு கட்சி ஒரு அமைப்பு நடத்தினவன். அந்த கட்சி சார்பில் சிறைவாசிகள் விடுதலைக்காக நடத்தின எல்லா ஆர்ப்பாட்டங்கள் இருக்குது. பல முறை வழக்கெடுத்து சிறை சென்றவன். தேச துரோக வழக்கு 2 முறை வாங்கியிருக்கேன். தனிநாடு விடுதலை கேட்டு தேச துரோக வழக்கில் சிறை போனவன். இப்போ ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் வழக்கெடுத்து சிறை போனவன். சாந்தனோடு மத்திய சிறைச்சாலை, வேலூர் மத்திய சிறைச்சாலையில் இருந்த அனுபவம் கொண்டு எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. நான் அரசியல் நீண்ட காலமாக இருந்துட்டு இருக்கேன். இவர் மாதிரி வந்து தேர்தல் காலத்தில் வந்துட்டு போகிற நபர் கிடையாது. ஏன் இவர்கிட்ட நீங்கள் போய் ஜாயின் பண்ணீங்க? இல்லை, அவங்களா சொல்லிட்டு தான் பேசுனாங்க. முதல் விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து தமிழரசு கட்சி நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு கட்டத்தில் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடியால் சில காலம் வந்து நாங்கள் வந்து கட்சி செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் அமைதியாக ஒதுங்கி இருந்தோம். கடைசியாக வன்னியர் பறையர் ஒற்றுமை மாநாடுன்றது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாச்சு. நாங்கள் முன்னெடுத்த ஒரு கடைசி நிகழ்வாக தமிழரசு கட்சி சார்பில் அது பெரிய பேசுபொருளாச்சு. அதனால் நிறைய வழக்குகளாக கூட எனக்கு வந்து எதிர்தரப்புலேருந்து உருவாக்கப்பட்டது. நிறைய நெருக்கடிகள் உருவாச்சு. அந்த பிரபலத்தின் அடிப்படையில் என்னை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. மன்சூர் அலிகான் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, நீங்கள் தனித்தனியாக அப்படி ஓடுறதால எந்த பயனும் இருக்க போகிறதில்ல. அவர் ஒரு நல்ல நபர், எளிமையானவர், நேர்மையானவர், அவர் வெள்ளந்தியானவர், அவர் எல்லாம் ஊடகங்கள்லாம் தவறாக காட்டுன்னு சொன்னதால தான் சரி அவருடைய ஒரு சில பேச்சுக்கள் எடுத்து பார்க்கும்போது நான் தமிழ் தேசியம் அப்படி இப்படிலாம் பேசுவார். நீங்கள் என்றைக்கு என்னடா ஏதோ நீங்கள் கூப்பிட்டு வச்சு அரசியல் ரீதியாக எங்களை கூப்பிட்டு வச்சு பயன்படுத்திட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் பாய் என்ற அளவுக்கு கொண்டு போகிறீங்க. செல்லப்பாண்டியன் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? அவர் என்ன அரசியல் தமிழறிவு மணியன், இன்னொரு தமிழறிவு மணியன் செல்லப்பாண்டியன் கட்சிகளுக்கு ஆள் பிடிச்சி விட்றாளா? கட்சியில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க சார்? நாங்கள் வந்து நாங்கள் ஒரு 15,000 பேர் இருக்கும் கட்சியின் சார்பில். இப்போதைக்கு இந்திய ஜனநாயக புலிகள், எங்கள் தலைமையிலான இந்திய ஜனநாயக புலிகளில் 15,000 பேர் இருக்கும். 25க்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள் இருக்கும். கடந்த செயற்குழு கூட்டத்தில் கூட தமிழ்நாடு அளவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு என்று ஒரு பிரச்சாரக்குழு 25 பேர் தலைமையிலான பிரச்சாரக்குழு அமைச்சிருக்கோம். விரைவாக தேர்தல் கூட்டணி உறுதியான உடனே தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பயணித்து. புரியல என்னன்னா, 2 பேரும் ஒரே கட்சி பேர் சொல்றீங்க, தேர்தலில் போட்டு போறாங்க. இது எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதிக்கும் நினைக்கிறீங்க? இன்று வரை தேர்தல் ஆணையம் இந்த கட்சி யாருக்குமே இன்னும் உரிமை, அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவுக்காக மட்டும்தான் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த தேர்தலில் ஒருவேளை மன்சூர் அலிகான் நின்னாலும் சரி, நான் நின்னாலும் சரி, கட்சியின் பெயரால் நிற்க முடியாது. சுயேட்சை வேட்பாளராக தான் நிற்க முடியும். ஏன்னா கட்சியிலிருந்து இதுவரை இன்னும் பதிவு வரல. பதிவு பெறாத ஒரு கட்சி தான் இது. பதிவுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. பதிவு பெறாத ஒரு கட்சி. அதை அவர்கள் எல்லாம் மறந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. இந்த தேர்தலுக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ வரைக்கும் இது ஒரு லெட்டர் பேட் கட்சி தான். சரி, இந்த பேருக்கு யார் உரிமை நினைக்கிறீங்க? இந்த பேருக்கு இந்த உறுப்பினர்கள் தான் உரிமை கொண்டாட முடியும். ஏன்னா இவர்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த கட்சி யாரும் சொந்தம் அவருக்கு உறுப்பினர் இருக்குன்னு அவரும் சொல்றாரு. அதை நிரூபித்து காட்ட சொல்லுங்கன்றேன். எல்லா ஊர்களிலிருந்தும் உறுப்பினர்களை கொண்டு வந்து கட்சியில் இணைத்தது. ஏன்னா இந்த உறுப்பினர்கள் எல்லோரும் இன்றைக்கு நேற்று கட்சிக்கு வந்தவங்க, என்னோட நீண்ட காலமாக என்னுடைய தொடர்புகளில் பயணித்தவங்க.
இவர் தான் சொல்கிறாரு, உறுப்பினராக சேர்ந்தவங்களாம் 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்தவங்களாம் கட்சியில் சேர்த்துருக்கான்னு சொல்ல. ஒரு கிராமத்துக்கு போகிறோம், இங்கேருந்து மதுரைக்கு அருகாமையில் சித்தூர் கிராமம் கள்ளிக்குடி ஒன்றியத்தில். இன்றைக்கி அந்த ஊரை சேர்ந்த நித்யா தான் மகளிர் அணி செயலாளர் இருக்காங்க. அவங்க தரப்பில் வந்து மகளிர் நாள் வாழ்த்துக்கள்லாம் வெளியிட்டாங்க. அதெல்லாம் இவரே பகிர்ந்து விட்டுருக்காரு. அந்த பெண்மணி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அந்த கிராமத்தில் ஒரு மரத்தடியில் உட்காந்து நம்ம வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறோம். எப்பயும் கிராமங்களில் எப்படி கட்சியில் இணைப்புனா நாங்கள் மண்டபத்தை பிடிச்சி நடத்துகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. மரத்தடியில் உட்காந்து 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்காக நாங்கள் ஒரு 5-6 மாநில நிர்வாகிகள் போகிறோம். எங்களெல்லாம் சால்வை போட்டு வரவேற்று நாங்கள் கட்சியில் இணைகிறோம் சொல்லி பேசுகிறாங்க. அந்த படங்களை எல்லாம் எடுத்து போடுறோம். அந்த கூட்டங்களை தான் இப்போ இவங்க வந்து 100 நாள் வேலைக்கு சேர்ந்தவங்க, 100 நாள் வேலை செஞ்சவங்க கிட்ட போய் இவர் வந்து கட்சியில் சேர்த்ததா சொல்லி பொய்யா கணக்கு கட்டுறாருன்றாரு. அதே கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 3ஆம் தேதி கீழக்கரையில் நடந்த பொதுக்கூட்டத்துக்கு 3 வாகனங்களில் வராங்க மகிழ்வந்தில் சொந்த காசை போட்டுக்கிட்டு. இதே அம்மையார் நித்யா வந்து கீழக்கரை பொதுக்கூட்டத்தில் நின்று பேசுகிறாங்க. மேடையில் பேசுகிற படங்கள் இருக்குது, ஊடக செய்திகளில் நித்யாவுடைய பேர் இருக்குது, மகளிர் அணி செயலாளர்னு. யார் என்ன சொல்ல வராரு மன்சூர் அலிகான்? உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன சார்? எங்களுடைய கொள்கை முழுக்க தமிழ் தேசியம். கட்சியோடைய கொள்கையினாலும் எங்களுடைய கொள்கையினாலும் தமிழ் தேசியம் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இவர் தமிழர்களின் நாடே ஆள வென்றோம், அதுவே தமிழ் தேசிய அரசியல் தானே. ஆனால் இன்றைக்கி அவர் தான் மாற்றுறாரு. தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கையில் பார்த்தேன். அவர் கொடுத்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழருக்குன்னு சட்டையில் பேர் போட்டு வந்தது கண்டிச்சனா. ஏன் கண்டிக்கணும் இது? இப்போ இந்த பேர் தான் பிரச்சனையா? இப்போ இல்லை, உண்மையில் இது ஒரு முதல் பிரச்சனை. ஏன்னா கீழக்கரை பொதுக்கூட்டத்தில் இதை வந்து அவர் பொதுக்கூட்டத்திலே சொல்கிறார், தமிழ்நாடு தமிழருக்கு. ஆமாம், பொதுக்கூட்டம் இது என்னுடைய அடையாளங்க. யாருக்காக போட்டிருப்பீங்க? எப்போதுமே என்னுடைய அடையாளம் இருக்கும். இது என்னுடைய அடையாளம். இதை நீங்கள் வந்து பொதுக்கூட்ட மேடையிலேயே இப்போ மைக்கை பிடிச்சி சொல்கிறீங்க, இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டு வரக்கூடாது. ஏன் போட்டு வரக்கூடாது? பொது மேடையில் சொல்கிறாரு. எதுக்காக போட்டு வரக்கூடாது? தமிழ்நாடு தமிழருக்குன்னு ஏன் சட்டை போடக்கூடாது? தமிழ் தேசியம் பேசக்கூடிய இந்தியாவை தமிழர்கள் ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய மன்சூர் அலிகானுக்கு இந்த வாசகம் எந்த வகையில் அச்சுறுத்தலாக இருக்குது? கீழக்கரை பொதுக்கூட்டம் 3ஆம் தேதி நடத்தப்பட்டது. அதிலிருந்தே முரண்பாடுகள் வந்து மெல்ல 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 கட்சிக்குள்ளே உருவாகுது. அதுக்கு பிறகு தான் ஷபீர் அகமது கட்சிக்குள்ளே என்ட்ரி ஆக்கப்படுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆவணங்கள் எல்லாமே நான் ஒரு நகல் எடுத்து வச்சுருந்தேன். கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டாங்கன்றது. ஏன்னா எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் இடத்துல கண்ணதாசன், பொருளாளர் என்ற இடத்துல அப்துல் சபூர்னு மன்சூர் அலிகானுடைய தம்பி மகன். நீங்கள் பல்லாவரம் பொதுக்கூட்ட மேடைகளில் பார்த்தீங்கன்னா கூட அப்துல் சபூருடைய படம் இருக்கும். அதுக்கு பிறகு தான் அப்துல் சபூர்லாம் வந்து எடுத்துகிட்டு ஷபீர் அகமது வந்து அதுக்கு பிறகு தான் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஃபோர்ஜரி வேலை செஞ்சுருக்காரு. அதையும் ஆவணமாக இப்போ எடுத்து கையில் வச்சுட்டோம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போலியான லெட்டர் பேட் தயார் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கே இவங்க வந்து நாமம் போட்டிருக்காங்க. ஒரு போலியான லெட்டர் பேட் தயார் பண்ணி நாங்கள் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் நாங்கள் வந்து ஓட்டர்ஸ் ஐடியை கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தது மட்டும்தான் எங்களோட இது நடந்தது. அது எப்போ பிப்ரவரி 17 முடிஞ்ச விஷயம். இவங்க அதுக்கு பிறகு மார்ச் 5 வந்து ஒரு மாறுதல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போலியான லெட்டர் பேட் தயார் பண்ணி இந்த பாலமுருகன், இந்த ஷபீர் அகமதெல்லாம் உள்ளே இணைச்சி 110 பேருடைய கையெழுத்து இவங்களே போட்டிருக்காங்க. லெட்டர் பேடில் 110 பேரோட கையெழுத்து இவங்களே போட்டிருக்காங்க. அது எல்லாமே இருக்குது. அந்த கையெழுத்து ஒன்றுமே நாங்கள் போட்டது கிடையாது. அதிலே மன்சூர் அலிகானுடைய கையெழுத்து இப்போ இருக்கிற லெட்டர் பேடில் இருக்க கையெழுத்து அதில் இருக்கார் மன்சூர் அலிகான். அந்த கையெழுத்து தான் அவருடைய அஃபிஷியல் கையெழுத்து. இதை வந்து பயன்படுத்தக்கூடாது, லெட்டர் பேடில் யாராவது தவறுதலாக பயன்படுத்துவாங்கன்னுட்டு அந்த கையெழுத்து இதில் கொடுக்க மாட்டார். லெட்டர் பேடில் ஒரு கையெழுத்தும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கையெழுத்துமாக இவர் இதிலேயே ஃபோர்ஜரி வேலை செஞ்சுருக்காரு. 110 பேருடைய கையெழுத்து இவராகவே போட்டிருக்காங்க. இவங்க ஆட்களாகவே மாறி மாறி போட்டிருக்காங்க. இது கையெழுத்து மோசடி செய்து தான் நாங்கள் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு உறுதியாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். ஷபீர் அகமது அவர்கள் நம்ம வந்து கேட்டிருந்தோம், ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பழனிசாமி அவர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்துட்டு தான் சைன் போட்டிலான்னு கேட்டோம். பட் அதுக்கு தெளிவான விளக்கங்கள் எதுவுமே கிடையாது. இந்த அறிக்கை கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஒப்புதலின் பேரில் தான் அவங்க வந்து செஞ்சாங்களா இல்லை தெரியாம எதுவும்? எங்களுடைய இந்த உண்மையிலே சொல்கிறேன், அந்த லெட்டர் பேடை நீங்கள் காட்டி தான் உண்மையிலே நான் கண்ணில் பார்க்குறேன். அப்படியா? உண்மையிலே எனக்கு தெரியும். ஏன்னா இன்னொரு விஷயம், இந்த லெட்டர் பேடில் ஏகப்பட்ட எழுத்து பிழைகள் இருக்கு. 2026 நாடாளுமன்ற தேர்தல்னு போட்டு வச்சிருக்காரு. நான் அப்போ தான் பார்த்தேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஏன்னா அவங்களுடைய தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு, தமிழ்லாம் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். இந்த லெட்டர் பேடெலாம் உண்மையிலே நீங்கள் இந்த மீடியாக்களில் போடும்போது தான் நான் ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்ல, எனக்காக இது எனக்கு ஒரு சாதகமானது. இந்த ஷபீர் அகமது நான் மன்சூர் அலிகானுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். இங்கே வந்து யாருன்னே தெரியாத கண்ணதாசனை தான் பொதுச் செயலாளர் அவருடைய லெட்டர் பேடில் போட்டு கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் பாட்டும் போயிட்டாரு வந்துட்டாருன்னு அவருடைய. சரி, அந்த ஷபீர் அகமதோட லெட்டர் பேடில் கீழே இருக்க மற்ற நிர்வாகிகள் யாருன்னு அவருக்கு தெரியுமா? ஷபீர் அகமதுக்கு யார் அந்த விஜய்னு தெரியுமா? ஆரிஃப் அலியை விட்டுருங்க, யார் அந்த விஜய்னு தெரியுமா? யார் அந்த கீழே பிரபாகர்னு தெரியுமா? மன்சூர் அலிகானுக்கு மறுப்பு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. 2 பக்கம் கொண்ட அவருடைய சொந்த லெட்டர் பேடில் 2 பக்கத்தில் வந்து ஒரு மறுப்பு அறிக்கை. ஆமாம், இவர் தான் கீழே பிரபாகரன், கட்சியோடைய மாநில செயலாளர். இவரே சொல்கிறாரு மன்சூர் அலிகானுடைய பித்தலாட்டங்களை அவர் தோல் கொடுத்து. ஏன்னா இந்த லேப்டாப் கொடுக்குற விஷயம் வந்து எப்போ நடந்துச்சுன்னா
கடந்த மார்ச் 3ஆம் தேதி கீழக்கரை பொதுக்கூட்டத்தை அப்போவே மன்சூர் அலிகான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். கட்சியோட ஐடி விங் வேலைகளுக்காக, இந்த லெட்டர் பேட் தயார் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளுக்காக ஒரு லேப்டாப் வந்து நானே கொடுக்குறேன் கட்சிக்குன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு புது லேப்டாப்லாம் கிடையாது. அவர் பையன் ஷேர்ஷா பயன்படுத்திட்டு இருந்த ஒரு லேப்டாப்பை அவரே தான் அவருடைய கையால் கொடுத்தது. அதை அந்த கீழே பிரபாகரன் அவருடைய அறிக்கையில் தெளிவாகவே போட்டிருக்காரு. இப்படி கட்சிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு லேப்டாப், நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம், லேப்டாப் கொடுக்கப்பட்டது திருடப்பட்டது கிடையாது. இப்போ லேப்டாப் யார்கிட்ட இருக்குது? லேப்டாப் இருக்குது. இப்போவும் கட்சியோட கரிகாலன் நேற்று முந்தின ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. அவர் தான் இணையதள பொறுப்பாளர், அவர்கிட்ட தான் லேப்டாப் இருக்குது. ஆனால் லேப்டாப்பு என்கிட்ட தான் கொடுத்தீங்க ஐடி விங் வேலைக்காக, நீங்கள் வந்து இப்போ திருடு போச்சுன்னு சொல்லி உடனே ஃபோனை இப்போ பேசாதவன்னு கட் பண்ணுறாரு. யாரு? மன்சூர் அலிகான். மன்சூர் ஏன் அதை கட் பண்ணணும்? மன்சூர் அலிகானுடைய செயல்பாடுகளை மாற்றம் இருந்ததா நீங்கள் வந்து தெரிவிக்கிறீங்க. இது எதனால நினைக்கிறீங்க? இல்லை, ஒரே ஒரு விடயம் தான். அவர் சுய நினைவு இல்லாத ஒரு நபர், சுயமாக எந்த முடிவு எடுக்க மாட்டார். யார்? மன்சூர் அலிகான் சுயமாக எந்த முடிவு எடுக்க மாட்டார். அவரை சுற்றி ஒரு வட்டம் இருக்குது, அதை ஃப்ரேம்லையும் கொண்டு வர மாட்டார். நீங்கள் வந்து அவங்கள களத்துக்கு கொண்டு வர மாட்டார், அவங்கள கட்சி நிர்வாகிகளாக வச்சுக்க மாட்டார். அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு மூலையில் எங்கோ இருந்து வரக்கூடிய அசிரீரி போல் அந்த குரல் என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படுவார். அவரை யாரோ கைட் பண்ணுறாங்க. இல்லை, அது தவறாக கைட் பண்ணுறாங்க நிறைய. எனக்கு மன்சூர் அலிகான், நான் முதல் நாள் வந்து கட்சியிலிருந்து தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட அறிவிப்பில் கூட ஒரு வார்த்தை கூட அவர் குறித்து நாங்கள் வந்து தவறாக பேசியே இருக்க மாட்டோம். அவருடைய அதிகாரம் மாற்றப்பட்டிருக்கின்ற அறிக்கையை எல்லா நிர்வாகிகளோட கையொப்பத்தோடு வெளியிட்டிருப்போம். மறுநாள் காலையில் அவர் ஒரு தவறான அறிக்கையை, உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை பரப்பினதுக்கு பிறகுதான் நாங்கள் மன்சூர் அலிகான் குறித்து தனிப்பட்ட தாக்குதலை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அவர் ஒரு பிரபலமான ஒரு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, உண்மை அவரோட இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப, இவருக்கு நான் தான் இந்த கட்சின்னு சொல்லும்போது அதானே நம்புவாங்க எல்லாரும். அவர் பிரபலமாக இருக்கிறான்றதுக்காக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்காது. யாருக்கிட்ட பெரும்பான்மை இருக்குது, நீங்கள் இந்த 110 நபர்களை யார் பெரும்பான்மையாக கை காட்டுறாங்களோ அவர் தான் தலைவராக முடியும். அதை முடிஞ்சால் மன்சூர் அலிகான் அந்த 110 பேரை கூட்டு வந்து உட்கார வச்சு சொல்லுங்கள், நான் உட்கார வச்சு காட்டுறேன். கட்சி பைலா இருக்காதுங்க? பைலா இருக்குது. பைலா எழுதிட்டீங்களா? அதாவது பைலாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சில விதிகளாக மட்டும்தான் வச்சுருக்கோம். இந்தந்த விடயங்கள், மது ஒழிப்பு, தமிழ் கட்டாய கல்வி, இந்த மாதிரி விடயங்கள் மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். மது ஒழிப்பு நான் லாஸ்ட் டைமே அவர்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு மது குடிப்போர் சங்கம் அவருடைய இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க. அதான் கேட்கணும், நீங்கள் அவர் தான் கேட்க. செல்லப்பாண்டியனுக்கு இவருக்கு என்ன தொடர்புன்னு கேளுங்களேன். ஒரு நீண்ட நாள் தொடர்புலாம் இல்லை. சரக்குன்னு ஒரு படம் எடுத்தார். சரக்குன்னு ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் போய் அதில் அட்டாச் ஆகிறார் செல்லப்பாண்டியன். ஏன்னா 2 பேரும் சரக்கு. அவர் மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம், இவர் சரக்கு படம் நடிகர். அது அந்த அடிப்படையில் சொல்கிறேன். 2 பேரும் சரக்குன்றதால அட்டாச் ஆனவங்க. இன்னும் இவங்க 2 பேரும் நீண்ட கால ஒரு 1000 ஆண்டு கால நண்பர்கள் கிடையாது. முன்னாடி சீமான் கட்சியில் எதுவும் இருந்தீங்களா? 2016 வரைக்கும் இருந்தீங்க. அப்போ வந்து மன்சூர் அலிகான் இருந்ததெல்லாம் தெரியும் உங்களுக்கு? எனக்கு பின்னாடி தாங்க மன்சூர் அலிகான்லாம் கட்சியில் செயல்பாட்டுக்கு வரும். நீங்கள் எப்போ நாம் தமிழர்லேருந்து வெளியே வந்து? 2016 தேர்தலோட. என்ன காரணம்? அவர்களுடைய நடைமுறையில் சில முரண்பட்ட கருத்துக்கள் எனக்கு இருக்குது. என்னை போன்ற நிறைய பேர் வெளியேறியிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, அவங்களும் தமிழ் தேசியம் தான் பேசுகிறாங்க. தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. 2009 தொடங்கி இந்த 24 வரைக்கும் 15 ஆண்டுகால கட்சி. 15 ஆண்டுகளில் கட்சிக்குன்னு ஒரு பொருளாதார முனையத்தை இன்று வரை அவர்கள் உருவாக்க முனைந்ததே கிடையாது. கட்சியில் பல்வேறு நிர்வாகிகள் பொருளாதாரத்தை இழந்து நடுத்தெருவுக்கு போனதை பற்றி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது. கட்சியில் ஒவ்வொரு தேர்தலையும் புதிதான வேட்பாளர்கள் வர்றதுக்கு பின்னணி என்னென்னா, ஒரு முறை தேர்தல் என்னவோ அடுத்த முறை கட்சியிலே இல்லை. இது குறித்த இதுவரை அவர்கள் ஆய்வு செஞ்சுருக்காங்களா? ஒருத்தன் கட்சியை விட்டு வெளியே போகிறான்னா ஏன் போகிற, எதுக்காக போகிற அப்படின்னு கூப்பிட்டு பேசக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்கானா? இல்லை. அவர் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறாரு. நிர்வாகிகளுடைய கருத்துக்களை அவரும் இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. அப்படி கேட்டிருந்தால் நாளுக்கு நாள் நீங்கள் வந்து கட்சி இன்னும் வந்து ஒரு கட்டத்தில் வளரவே இல்லை. அதுக்குள்ளே கட்சியோட உள்ளே இருக்கிற உறுப்பினர்களை விட வெளியில் இருக்கிற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இது நான் கிடையாது, பொதுவாகவே நாம் தமிழர் மீது ஒரு பெரிய குறைபாடு இருந்துகிட்டு இருக்கு. அதை விட்டு வெளியே வந்து நான் தனி ஒரு செயல்பாட்டில் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். அதாவது உங்களுடைய பின்புலம் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கேட்டேன். ஏன்னா அதுலேருந்து வரும் பொழுது ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். ஒருவேளை நீங்கள்லாம் சேர்ந்து அவரை வந்து பின்தலை பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குமோ? இல்லை, நாங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பணபலம் படைத்தவர்கள் கிடையாது. நாங்கள் வந்து இன்னைக்கு மன்சூர் அலிகான் என்னை சர்வசாதாரணமாக திருடன் சொல்கிறது என்ன ஒரே ஒரு பின்னணினா, நான் வந்து சாதாரணமாக நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்தேன். ஒரு அடித்தட்டு மக்களில் ஒரு விவசாய கூலி தொழிலாளி நான். அது மன்சூர் அலிகானுக்கு தெரியும். அதனால் இவர்களை உளவியலாக தாக்குதல் நடத்துவோன்ற முடிவுக்கு மன்சூர் அலிகான் வந்திருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, லேப்டாப் திருடப்பட்டதுன்னா லேப்டாப் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கள. ஆஃபீஸோடைய சிசிடிவி கேமரா இருக்குது. உடனடியாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மன்சூர் அலிகான் பொதுத்தளத்தில் வெளியிடுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு பசுப்பு வார்த்தை? யாரும் எந்த விதமான தொண்டர்களும் கோபம் கொள்ள வேண்டாம். எந்த தொண்டர் இருக்காங்க உங்கள்கிட்ட?
ஆஃபீஸ் இப்போ யார் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது? ஆஃபீஸ் இப்போ நம்ம போகல, ஆஃபீஸில் யாருக்கான்றதெல்லாம் இவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க, நீங்கள் வந்து இது தனித்து வந்ததுக்கு அப்புறம் மீட்டிங்லாம் போடலையா? அதுக்கெல்லாம் அலுவலகம் என்ன இப்போதாங்க 2 நாள் தானங்க ஆகுது பிரச்சனை ஆகி. கேட்குறேன் நான். 15ஆம் தேதி இரவு தானங்க பிரச்சனை உருவாச்சு. முதல் பிளான் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்க தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. முக்கியம்ல, ஆஃபீஸ் உடனடியாக போடன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. தேர்தல் ஆணையத்தில் இன்னும் அதுக்கு நீண்ட ப்ராசஸ் இருக்குது. ஒரு அலுவலகத்தை பிடிச்சி அதுக்கான NOC சர்டிஃபிகேட் வாங்கி அதெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இப்போ உடனடி பிரச்சனை என்னென்னா, இந்த தேர்தல் காலகட்டத்தை நாம் சரியாக கட்சிக்கான சரியான ஒரு வழித்தடமாக பயன்படுத்தணும். என்ன சார், நம்ம ஒரு அட்ரஸ் இல்லாமல் எப்படி ஒரு கட்சி இயங்கும்? எனக்கு அதுதான் எனக்கு ஒரே ஒரு சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னா அப்ப அந்த ஆபீஸ்ல வந்து இவங்க தானே செயல்பட்டு இருக்காங்க. ஆமா, அது அவரோட சொந்த அலுவலகம். அதுதான் சொல்றேன். அப்பனா அந்த நோட்பேட்ல இருக்கிறது, ரெஜிஸ்டருக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே அந்த அட்ரஸ்ன்றப்ப அப்ப அவங்க தானே உரிமை கோர முடியும். நீங்க அலுவலகம் என்பது லாங் டைம் ப்ராசஸ் தான். ஒரே நாளில் உடனே இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த உடனே நாளைக்கு பதிவாயிடாதுங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னைக்கு கொடுத்தாரு தேர்தல் ஆணையத்தில், இன்று வரை இன்னும் பதிவுன்னு கிடைக்கல. சுயேட்சையாக தான் நிற்க முடியும். இப்போ மன்சூர் அலிகான் நின்னாலும் சுயேட்சை சின்னம் தான் கொடுப்போம், சுயேட்சையாக தான் நிற்க முடியும். அவர் சுயேட்சையும் தான் பதிவும் வரும். இந்திய ஜனநாயக புலிகள்லாம் வராது. முதல்ல இவர் கையெழுத்து மோசடி செய்ததை அம்பலப்படுத்தி எல்லா நிர்வாகிகள் எல்லா அந்த உறுப்பினர்கள் தரப்பிலிருந்தும் முதல்ல மறுப்பு கடிதம் கொடுக்க தயாராக இருக்கும். முதல்ல இவர் மீது 420 வழக்கு போடணும் தேர்தல் ஆணையம். ஏன்னா இந்த முறைகளில் ஈடுபடுறவர் தொடர்ச்சியாக இன்னும் என்னென்ன பண்ணுவார்னு யோசிச்சு பாருங்கள். வேறு ஏதாவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்களா அவங்களோட? 3 நாட்களாக நான் பல்வேறு செய்திகளை மன்சூர் அலிகானுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். ஒரு செய்திக்கு கூட ரிப்ளை இல்லை. ஆனால் நேற்று இறுதியாக நான் ஒரு செய்தி அனுப்பினதுக்கு பிறகு என்னுடைய தொடர்பை மொத்தமாக பிளாக் பண்ணியிருக்கார். பதில் இது வரைக்கும் கொடுக்கல. நீங்கள் நேருக்கு மாறாக சொல்கிறீங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த நேற்று கூட ட்ரை பண்ணேன். அதாவது சரி, இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், எடுக்க சொல்லுங்கள் பாருங்க. நான் வேணுமா போராட்டுங்களா, கூப்பிடட்டுங்களா? பேசுங்க, யார் வேணாம். ஒன்றும் இல்லை. ஏன் இன்னைக்கு இதெல்லாம் என்ன இருக்குது? வேறு இங்கே போயிட்டுருக்கு. எடுத்தாருன்னா பார்ப்போம். முன் வரல. ஆனால் அவர் என்கிட்ட போட்ட ஒரு சில ஆடியோக்களில் பொதுவாக மேடைகள் அவர் பேசுனது அது மறுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. மேடைகளே அவர் என்ன சொல்கிறாலும், வட்டியில்லா கடன்களை நம்ம சிலருக்கு கொடுப்போம். அது இப்போ எல்லா பொதுக்கூட்ட மேடையிலையும் அவர் பேசியிருக்காரு. வட்டியில்லா கடன்களை கொடுப்போம், அதன் மூலமாக கட்சி அதை நம்ம செய்தியாக்கும்போது கட்சியில் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன போட்டிருக்காரு ஒரு வாய்ஸில், வட்டியில்லா கடன் ஒரு 10 பேர் கொடுக்கணும்னு அவங்ககிட்ட சொன்ன இது வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி தர மாட்டேன்றீங்க, அது சார்ந்த ஆட்களை கூப்பிட்டு வர மாட்டேங்கன்னு போட்டிருக்காரு. அதெல்லாம் இருக்குது வாட்ஸ்அப்பில். அவர் ஒரு விஷயத்த முன்னுக்கு பின் முரணாக பேசிட்டு இதை பதற்றத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இவ்வளோ காலம் வந்து லெட்டர் பேட் எல்லாத்தையும் மறந்துட்டார். இவ்வளோ நாளாக நடத்தின கூட்டங்களில் வந்த செய்திகள் எல்லாத்தையும் மறந்துட்டார். அவர் அவரே தொலைக்காட்சிகளில் பேசுனது எல்லாம் மறந்துட்டார். திடீர்னு இப்போ 2 நாளாக என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இப்போ நேற்று கூட வேலூர் சொல்கிறார், என்னை பேசுகிறதால அவருக்கு ஏதாவது பணம் வந்தால் வரட்டும். உன்னைய பேசினா எனக்கு எப்படி பணம் வரும்? உங்களை யாரும் இயக்குறாங்க? அது நான் தான் சொல்கிறேன், நான் வெளிப்படையாக இருக்கேன். எங்களை யாரும் இயக்க வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு பணம் தான் தேவை என்றால் மன்சூர் அலிகானோட இருந்தாலே எனக்கு அது கிடைக்க போகுது. நல்ல பணப்புழக்கம் அதிகமாக இருக்குன்றீங்களா? பணப்புழக்கம் உள்ள ஒரு நபர் தாங்க. அவருக்கு என்ன, சென்னையின் வீதிகள் தோறும் அவருக்கு வீடு இருக்குது. சென்னையில் அவருக்கு எல்லா பகுதியிலும் கட்டடங்கள் வச்சுருக்காரு, வாடகைக்கு விட்டுருக்காரு. பணப்புழக்கம் உள்ள நபர். தமிழ்நாடு முழுக்க சுவர் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆளே இல்லைனாலும் லட்சமாக செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. பணப்புழக்கம் நல்லா உள்ள நபர்ன்றதால தானே அவர் என்ன வேணாலும் பண்ணுறாரு, என்ன வேணாலும் பேச முடியுது. இந்த எலெக்ஷனில் மறைமுகமாக ஏதாவது செயல்பட்டாருன்னு ஏதாவது தோணுதா? இல்லை, 100 விழுக்காடு மறைமுகமாக அவர் செயல்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வேலூர்லையும் பெரம்பலூர்லையும் உறுதியாக அவர் போட்டியிடுவார், வேட்புமனு தாக்கல் பண்ணுவார். எழுதி வச்சுக்கோங்க, வேலூர்லையும் பெரம்பலூர்லையும். ஏன் இந்த 2 தொகுதியை அவர் குறிப்பிட்டு வச்சிருக்காருன்னா, வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் AC சண்முகம் நிற்கிறார், பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மரியாதைக்குரிய ஐயா பாரிவேந்தர் நிற்கிறார். இந்த 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் உறுதியாக வேட்புமனு தாக்கல் செய்து இவர்கள் இருவரையிடமும் பணம் பறிக்கக்கூடிய வேலைகளை அவர் கண்டிப்பாக ஈடுபடுறார். அது அவர் என்கிட்ட சொன்னது அடிப்படையில் சொல்கிறேன், வெளிப்படையாக அவர் பேசுனது. உங்கள்கிட்ட தான் சொன்னார்? ஆமாம், அதை தான் சொன்னார். இது மூலமாக நம்ம நின்னோம்னா ஏதாவது ஒன்று பணத்தை வாங்கலாம், அப்புறம் பார்த்துக்கோ கட்சி வளர்ச்சி அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இது எப்படி கட்சியோடைய அரசியல் கொள்கையாக இருக்க முடியும்? ஒன்று, நான் அந்த கூட்டணியை ஆதரிக்கிறேன், வெளிப்படையாக இருந்தால் நான் பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பணம் வாங்கினா கூட அது வந்து கட்சியோடைய வரையறைக்குள்ளே வரும். இது எந்த வரையறைக்குள்ளே வரும்? பணம் வாங்கிட்டு வாபஸ் வாங்கிடுறான்ற. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். நான் பணம் நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணால் கூப்பிட்டு பேசுவாங்க, பணம் வாங்கிடுவோம். அப்போ கடந்த முறை வந்து அவர் கட்சியிலேருந்து, அதாவது எலெக்ஷன்லேருந்து வந்து வாபஸ் வாங்கினதும் இந்த மாதிரி தான். இல்லை, அப்படி தான் கூட சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு உண்மை சொல்ல எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மன்சூர் அலிகான்லாம் யாரும் தெரியாது. அதான் சொல்கிறேன், அவங்க கூப்பிட்டு பேசலாம் நமக்கு யாரும் தெரியாது. பட் ஆனால் இப்போ இந்த விஷயம் கூட நேரடியாக சொல்லப்பட்ட விஷயம். அவர் விரைவாக பெரம்பலூரில் கண்டிப்பாக அந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணுவார். அவருடைய நோக்கம் முழுக்க பணத்தில் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை கூட கட்சிக்காகலாம் அவர் பயன்படுத்த போகிறதே கிடையாது. அவர் தன்னை ஏன்னா இது வரைக்கும் அவர் நடத்தின எந்த கட்சியிலையும் நிலையான நிர்வாகிகள் இருந்ததே இல்லை. போன முறை தமிழ் தேசிய புலிகள் ஒரு கட்சி இருந்துச்சுன்னு சொன்னார்ல, அந்த கட்சியில் எந்த நிர்வாகிகள் இருந்தாலும் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. தொடங்கினார், தேர்தல் நின்னார், தேர்தலுக்கு பிறகு காணாமல் போயிடுச்சு.
நோட்பேடு கட்சி அப்படின்றீங்க. நோட்பேடு பிளாக்மெயில் பிளாக்மெயில் கட்சி 420 வேலையை செய்கிறதுக்கான ஒரு அடையாளமாக கட்சியை பயன்படுத்துகிறாரு. இதில் என்ன கொள்கை இருக்க முடியும் உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட மோதல் போக்கை நான் விரும்பலை. முதல் விஷயம். ஏன்னா எனக்கு இந்த அரசியல் இவர் எனக்கு அடையாளம் கிடையாது. எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. இன்றைக்கும் அத்தனை உளவுத்துறைக்கும் கண்ணதாசன் பேர் தெரியும். நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டங்கள் அடித்தாலும் என்னுடைய பேர் தெரியும். ஏன்னா அவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் களப்பணியில் அவ்வளோ வேலைகள் செஞ்சவங்க. அதனால் எனக்கும் அவருக்குமான மோதலை நாங்கள் விரும்பலை. அவர் விட்ட அறிக்கையை உடனடியாக அவர் திரும்ப பெற்று பொது மன்னிப்பு கேட்கணும். கேட்டுட்டார்னா அதுக்கு பிறகு கட்சி அவரிடம் ஒப்படைப்பதா இல்லையா என்பதை நாங்கள் நிர்வாகிகளோட பேசி ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் என்ன சொன்னால், இந்தியா என்கிற பேரில் உடன்பாடு இல்லைன்னு சொன்னோம். நாங்கள் இந்தியாவை ஏற்பவர்கள் கிடையாது. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களுடைய உரிமைகளை எல்லாம் பேச வேண்டியிருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம் செயல்படுறோம். சரி, தேர்தல் சில ராஜதந்திரங்கள் அரசியலில் இருக்க தான் செய்யும் என்ற அடிப்படைக்குள்ளே மட்டும்தான் நாம் அதை ஏற்றுக்கொண்டு நின்னோம். அதனால் எனக்கு இந்த பேரில் தான் இயங்கணுன்றதெல்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது. தமிழரசு கட்சின்ற பேர் இன்னும் கலைக்கப்படலை. அது இன்னும் இயக்கத்தில் இயங்கியில் இருந்துக்கிட்டே இருக்குது. நாளையே நாங்கள் போனாலும் அந்த கட்சி அந்த கட்சியோட தலைமை எங்களை வேண்டாம்னு சொல்ல போகிறோம். ஏன்னா தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நல்ல தமிழ் தேசியவாதி எங்களோட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு கட்சி. அதனால் இன்று வரை அது அப்படியே தான் இருக்குது. அது குறித்த எங்களுக்கு அடையாளத்துக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ மன்சூர் அலிகான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டார். பொது மன்னிப்பு என்கிட்டன்னு கிடையாது, ஒட்டுமொத்த நிர்வாகிகள்ட்ட கேட்கணும். அப்போ கூட அந்த 110 அபிடவிட்டை அவர் என்கிட்ட கொடுத்துட்டு வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது 2 பேர் தரப்புலையும் இருந்து ஒரு ஈகோ மாதிரி தெரியும். ஈகோ கிடையாது. நீங்கள் ஒரு கட்சியோடைய நிர்வாகி, பொதுச் செயலாளர் ஒரே நாளில் ஆபீஸ் பாய் என்று சொல்வது அயோக்கியத்தனம். ஈகோ கிடையாது. இது பேர் ஈகோலாம் கிடையாது. அயோக்கியத்தனமான செயலில் ஈடுபட்ட ஒரு நபருக்கு நாங்கள் எந்த வகையில் பாடம் புகட்டுவது? நீங்கள் தானே முதல்ல கட்சியிலிருந்து அவரை நீக்குனீங்க. அந்த கட்சியிலேருந்து நீக்கிறோம் சொல்லவே இல்லை. கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து அதிகாரத்தை மாற்றுறது தான் சொன்னோம். அது கோவப்பட என்ன இருக்குது உங்களுக்கு? நீங்கள் செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்குது. இது கண்ணதாசன் மட்டும் எடுத்த முடிவில். நான் கூட்டம் கூட்டி படத்தெல்லாம் கொடுத்துருக்கேன் சேனல்களில். செயற்குழு நடத்தப்பட்ட இதே வளசரவாதத்தில் நடத்தின செயற்குழு கூட்டத்தோடைய புகைப்படம்லாம் நான் எல்லா சேனலும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுமாலும் நான் அனுப்புகிறேன். கூட்டம் கூட்டி கூட்டத்தில் அந்த லெட்டர் பேரில் எல்லோரும் சைன் போட்டு நிர்வாகிகள் சைனோட நாங்கள் கொடுத்த அறிக்கை அது. அதனால் இதில் நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கட்சி நிர்வாகிகள் உங்கள் பக்கம் இருந்தால் காட்டுங்கன்றோம். யார் நிர்வாகிகள் அதை வெளிப்படுத்துங்க. எத்தனை பேர் நீங்கள் நாளைக்கே பொதுக்குழு கூட்டி கண்ணதாசன் உள்ளிட்ட எல்லோரும் நிற்கிறோன்னா அது கூட்டத்தை கூட்டி நீ அறிவிங்க. அதான நடைமுறை. செயற்குழு பொதுக்குழு தானே நடைமுறை. அதை செஞ்சு காட்டுங்கன்றோம். நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் மன்சூர் அலிகானுக்கு சொல்லணும்னு நினச்சிங்களா? நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இல்லை, இனி வரும் காலங்களையாவது தமிழ் இளைஞர்களை இதுபோல் ஏமாற்றாதீங்க. அரசியல் கட்சி தொடங்குறன்ற பேரில் இளைஞர்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக உங்களை பலி கொடுக்காதீங்க. எங்களுடைய வேண்டுகோள் தான். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய கட்சியில் போய் நில்லுங்க, ஸ்டார் வேட்பாளர்னு சொல்கிறீங்க. பெரிய கட்சியில் நின்று உங்களோட தேவைகள் தீர்த்துக்குங்க. எங்களுக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லை. எத்தனையோ அரசியல்வாதிகளை நீங்களும் ஒருத்தர் இருந்துட்டு போங்க. ஆனால் நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த மக்களுக்காக மண்ணுக்காக அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி மறைமுகமான உங்களுடைய தேவைகளை தீர்த்து கொள்வதற்காக எண்ணற்ற இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதீங்க. இது மட்டும்தான் மன்சூர் அலிகானுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.